வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து எவாலுவேட்டிவ் செல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 110 இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டோட்டலாக 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். சஜஸ்ட் a suitable carbonyl compounds for preparation of pen2in 1OL using lithium aluminum hydride. pen2in 1OL ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் வந்து என்ன மாலிகுல் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். pen2in 1OL டோட்டலாக எத்தனை கார்பன்? 5 கார்பன். பென்ட் அப்படின்னா 5 கார்பன். இந்த கார்பனுக்கு ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் நம்பர்ஸ் கொடுக்கணும். நான் ரைட் டு லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆல்கஹால் அப்படின்னா OH, செகண்ட் பொசிஷனில் ஈன் அப்படின்னா டபுள் பாண்ட். மிச்சம் எல்லாமே சிங்கிள் பாண்ட் போட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரே ஒரு பாண்ட் இருக்குது. கார்பனோட வேலன்சி 4, அப்புறம் ரிமைனிங் 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். கார்பன் நம்பர் 4க்கு பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு பாண்ட், ரைட் சைடில் ஒரு பாண்ட், 2 பாண்ட் வந்துருச்சு. அப்போ இன்னும் 2 பாண்டுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன். கார்பன் நம்பர் 3ல் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு பாண்ட், ரைட் சைடில் 2 பாண்ட், 3 பாண்ட் வந்துருச்சு. ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் போதும். இதே மாதிரி வரிசையாக ஹைட்ரஜன்ஸ் தேவையான இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றது பாருங்கள். இது வந்து ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். இதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் கூட எத்தனை கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன் மட்டும் தான் டைரெக்ட் அட்டாச் ஆயிருக்கு. ஒரே ஒரு கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இது ப்ரைமரி ஆல்கஹால். நீங்கள் ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்க? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ப்ரைமரி ஆல்கஹாலை எப்போ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, ரியாக்டண்ட்டில் ஆல்டிஹைட்ஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கும். அப்போ 5 கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு ஆல்டிஹைட் எடுங்க. 1 2 3 4 5. அதில் ஃபஸ்ட் கார்பன் ஆல்டிஹைட், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். செகண்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகாது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆல்டிஹைட்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட். அல்கீன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. CH3 CH2 CH CH CHO. இதுக்கு சின்ன எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. இப்போ சம்டைம்ஸ் வந்து C6H5 CH டபுள் பாண்ட் CH2. ஒரு கார்பனில் டபுள் பாண்ட்ஸ் அரைல் சிஸ்டத்தோடய அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிள் சிஸ்டம்ஸாக இருந்துச்சுன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணும். இது வந்து பீட்டா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ஆல்ஃபா, இது பீட்டா. இந்த பீட்டா வந்து அரைல் சிஸ்டமாகவும் இருக்கணும், பீட்டாவில் டபுள் பாண்டும் அட்டாச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி சிஸ்டமில் டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகும், வேறு எங்கேயும் ரெடியூஸ் ஆகாது. அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C6H5 CH2 CH3. இதுக்கு பேர் எத்தில் பென்சீன். ப்ராடக்டோட பேர் வந்து எத்தில் பென்சீன். இந்த மாதிரி சிஸ்டமில் மட்டும் தான் டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகும். இங்கே டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகாது. டோட்டலாக எவ்வளோ கார்பன்? 5 கார்பன். இங்கேயும் 5 கார்பன். ஃபஸ்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னவா ரெடியூஸ் ஆயிடுச்சு? ப்ரைமரி ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் சேஞ்சஸ். இதோட நேம் என்ன அப்படின்னா, டோட்டலாக 5 கார்பன், பென்ட், செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட், 2 இன், ஃபஸ்ட் பொசிஷனில் ஆல்டிஹைட் 1AL. அவ்வளோதான். ஆல்டிஹைட்ஸை மட்டும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ஸ் ஆல்கஹால்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்கு, ப்ரைமரி ஆல்கஹால். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2-மெத்தில் ப்ரோபோனியனோட சல்ஃபரிக் ஆசிட் வாட்டர் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட். என்ன ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, மார்கோனிக் அடிஷன் ஃபாலோ பண்ணும். மார்கோனிக் ரோல் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. 2-மெத்தில் ப்ரோபோனியன். ப்ரோப் அப்படின்னு எத்தனை கார்பன்? 3 கார்பன். ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். செகண்ட் பொசிஷனில் மெத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட். கடைசியில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்கள். இதுதான் 2-மெத்தில் ப்ரோபோனியன். இதோட என்ன ஆட் பண்ணுறோம்? H2O பார் H+ன்னு போட்டுக்கிறேன். சல்ஃபரிக் ஆசிடை வந்து சிம்பிளாக H+. இந்த HOH எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த H2Oவை HOHன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அல்கீன் சிஸ்டம் என்னவோ அதை மார்க் பண்ணுங்கள். இந்த 2 கார்பனில் தான் ரியாக்ஷன் நடக்கும். இந்த மெத்தில் வந்து கடைசி வரைக்கும் செகண்ட் கார்பனோட தான் அட்டாச் இருக்க போகுது. ஃபஸ்ட் கார்பனில் வந்து ஹைட்ரஜன் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, செகண்ட் கார்பனில் ஹைட்ரஜன் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. மார்கோனிக் அடிஷன் பண்ணும்போது ஹைட்ரஜன் நம்பர்ஸ் எந்த கார்பனில் அதிகமாக இருக்கோ அங்கே போய் ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். OHஐ கார்பன் நம்பர்ஸ் வந்து எந்த ஹைட்ரஜன் வந்து எந்த கார்பனில் ஹைட்ரஜன் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே ஆட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் பொசிஷனில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்கள், செகண்ட் பொசிஷனில் OH. அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 C
OH ஆல்ரெடி கனெக்ட் ஆன CH3 CH3 இந்த CH2ஓட ஹைட்ரஜன் ஆட் ஆனதுனால CH3 செகண்ட் கார்பனோட OH ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி அடிஷன் போட்டிங்கன்னா டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டை ரெடியூஸ் பண்ணிடணும், இல்லை வேலன்சி வந்து கிரேட்டர் ஆயிரும். இப்போ வேலன்சி கரெக்டாக இருக்கும். இதோட நேம் என்ன அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து அல்கீன்ஸை மார்க் பண்ணுறீங்க. எந்த கார்பனில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், ஹைட்ரஜன் நம்பர் கம்மியாக இருக்கிற கார்பனில் OH ஆட் பண்ணணும். இந்த ரூலை மட்டும் ஞாபகம். அடுத்து பாருங்கள், கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலும் அல்லைல் ஆல்கஹாலும் ப்ரிப்பேர் பண்ணணும். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்ஸ் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா கீட்டோன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சிம்பிளஸ்ட்டு கீட்டோன் அப்படின்னா அசிட்டோன் CH3 C டபுள் பாண்ட் O CH3. இதோட என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஒரு மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு ஆட் பண்ணிக்கிறேன். மெட்டல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த அல்கைல் குரூப் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இது மாதிரி கார்பனைல் குரூப்பில் கார்பன் வந்து டெல்டா ப்ளஸ், ஆக்சிஜன் வந்து டெல்டா மைனஸ். ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் டெல்டா மைனஸ். கார்பன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், டெல்டா ப்ளஸ். இந்த டெல்டா ப்ளஸோட மைனஸையும் டெல்டா மைனஸ் ஆக்சிஜனோட இந்த ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த ரியாக்ஷன். அப்போ என்ன இன்டர்மீடியேட் வரும்னு பாருங்கள், CH3 C CH3. இதெல்லாம் ஆல்ரெடி சிஸ்டமில் அப்படியே இருந்தது. CH3 C CH3. இந்த கார்பனோட என்ன ஆட் பண்ணணும், மைனஸ். ப்ளஸ் வந்து மைனஸோடையும் மைனஸை ப்ளஸோடையும் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ CH3 இந்த கார்பனோட ஆட் பண்ணணும். CH3 ஆக்சிஜனோட MgBr ஆட் பண்ணிடுறோம். இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட், எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரைட். இது வந்து இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் என்ன பண்ணணும், ஹைட்ரலைஸ் பண்ணணும். ஒரு ஆசிட் போட்டு வாட்டர் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணணும். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்கள், இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இந்த இடத்துல OH ஆட் ஆகும். இவ்வளோ தான் சேஞ்சஸ். மிச்செல்லாம் டிட்டோவாக சேமாக எழுதிக்கோங்க. CH3 C CH3 CH3 C CH3, இங்கேயும் CH3, மேலே OH. CH3 மேலே வந்து OH. இதான் வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். பை ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்குன்னு பாருங்கள், MgBr OH. டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீட்டோன், சிம்பிளஸ்ட் கீட்டோன் அசிட்டோன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். அசிட்டோனோட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ணால் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்ஸ் கிடச்சிரும். இங்கே டோட்டலாக எவ்வளோ கார்பன் பாருங்கள், 1 2 3. கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் ஒரு கார்பன் 4, இங்கேயும் அதே மாதிரி 4 இருக்கணும். 1 2 3 4. இப்போ அல்லைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்லைல் ஆல்கஹால் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா H C டபுள் பாண்ட் O H. எதுக்காண்டி இதை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அல்லைல் ஆல்கஹால் அப்படின்றது ஒரு பிரைமரி ஆல்கஹால். அல்லைல் ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர்ஸ் முதலே தரம் பாருங்கள். டோட்டலாக வந்து 3 கார்பன்ஸ் இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது அல்லைல் சிஸ்டம். இந்த அல்லைல் சிஸ்டமில் ஒரு ஆல்கஹால், இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆல்கஹால்ஸ் ஆட் பண்ணுங்கள், அதுதான் அல்லைல் ஆல்கஹால். அப்போ CH3 அப்படின்னு சொல்லி இருந்தது என்னவா மாறிடும், CH2 OH. இதான் வந்து அல்லைல் ஆல்கஹால். இதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த அல்லைல் ஆல்கஹால் அப்படின்றது ஒரு பிரைமரி ஆல்கஹால். இதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா இது ஆல்ஃபா கார்பன், இதோட ஒரே ஒரு கார்பன் டைரக்ட் அட்டாச் ஆனதால் இது வந்து பிரைமரி ஆல்கஹால். ஃபார்மால்டிஹைட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ஆட் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து ஃபார்மால்டிஹைடை சூஸ் பண்ணுறேன் ரியாக்டண்ட்டாக. இந்த ஃபார்மால்டிஹைடோட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் இருக்குது. என்ன ஹைட்ரஜன், CH2 அப்படின்னு சொல்லியிருக்கா, 2 ஹைட்ரஜன் இருக்கா, CH2 OH அப்படின்றது இதிலேருந்து வர்ற மாதிரி அல்லைல் ஆல்கஹால்ஸ் வந்து தேவையான CH2 OH வந்து ஃபார்மால்டிஹைட்ஸ்லேருந்து கிடைக்கும். அப்போ மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது, CH டபுள் பாண்ட் CH2. இது வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து தான் வந்திருக்கும். அப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்படி சூஸ் பண்ணணும்னு பாருங்கள், CH2 CH MgBr. இந்த MgBr காமன், அந்த R குரூப் எதுவாக வேணால் எடுத்துக்கிடலாம். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிடணும். இப்போ ஃபார்மால்டிஹைட்ஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH2 ஆக்சிஜன் கிடைக்கும், இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது. அப்போ ரிமைனிங் வந்து CH டபுள் பாண்ட் CH2. இந்த CH டபுள் பாண்ட் CH2 கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து தான் வந்திருக்கும்.
கிரிக்னாட் ரீஜென்ட் எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ப்ளஸ், இது மைனஸ்னு பிரிச்சுக்கோங்க. இது வந்து டெல்டா ப்ளஸ், இந்த ஆக்சிஜன் வந்து டெல்டா மைனஸ். டெல்டா ப்ளஸ் கார்பனையும் இந்த மைனஸ் சிஸ்டத்தையும் அட்டாச் பண்ணுங்கள். டெல்டா மைனஸ் ஆக்சிஜனையும் எம்ஜிபிஆரையும் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? CH, ஓகேவா, CH டபுள் பாண்ட் CH2 இந்த இருக்குல்ல, CH2 டபுள் பாண்ட் CH. இந்த CH மைனஸ் இதோட அட்டாச் பண்ணணும், இதோட அட்டாச் பண்ணணும். CH2 நான் இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் சேர்த்து மொத்தம் எழுதிடுறேன். CH2 ஆக்சிஜன் MgBr. அப்போ என்ன இருக்குது? CH2 டபுள் பாண்ட் CH. இந்த இருக்குது CH2 டபுள் பாண்ட் CH. இந்த CHல தான் நெகட்டிவ் இருக்குது, இதோட தான் இந்த ப்ளஸை கனெக்ட் பண்ணணும். CH2O MgBr. இப்போ இதை வந்து க்ளீவ் பண்ணணும், ஓகேவா. ஹைட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் முடிஞ்சிடும். H2O பார் H ப்ளஸ். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து க்ளீவ் ஆகி இங்கே ஹைட்ரஜனும் இங்கே OH ஆட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த அல்லைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH, CH2 டபுள் பாண்ட் CH, CH2OH, CH2OH. அவ்வளோதான், அல்லைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடுச்சு. பை ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்கும்? MgBrOH, MgBrOH. அவ்வளோதான் ரியாக்ஷன். ரொம்ப சிம்பிள். அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் எழுதிக்கோங்க. பிரைமரி ஆல்கஹால்ஸ் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் மெட்டீரியலை சூஸ் பண்ணிடுறோம். இதில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. நமக்கு அல்லைல் ஆல்கஹாலில் 3 கார்பன் இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 கார்பன்ஸ் வந்து என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கோ அதை வந்து கிரிக்னாட் ரீஜென்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். CH டபுள் பாண்ட் CH2 அப்போ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். CH2 டபுள் பாண்ட் CH MgBr. இந்த கார்பனோட தான் வந்து இந்த கார்பன் அட்டாச் ஆகணும், இந்த ஆக்சிஜனோட MgBr அட்டாச் ஆகணும். அதான் இந்த இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட்டை ஜஸ்ட் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிஜன் MgBr பாண்ட் வந்து க்ளீவ் ஆகி ஹைட்ரஜன் OH வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிரும். உங்களுக்கு அல்லைல் ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸாக கிடச்சிரும். MgBrOH வந்து பை ப்ராடக்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு தடவை சம்மரி மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெடியூஸ் பண்ணி பிரைமரி ஆல்கஹாலாக மாற்றிருக்கோம். இவ்வளோ தான் ரியாக்ஷன். செகண்ட் இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஆர்கானிக் ஆஃப் அடிஷன் பண்ணியிருக்கோம், H2O பார் H ப்ளஸ் ஆட் பண்ணி. தேர்ட் ரியாக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் வேணும் அப்படின்னா கிரிக்னாட் ரீஜென்ட் ப்ளஸ் கீட்டோன். அல்லைல் ஆல்கஹால் வேணும் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் ப்ளஸ் எனி கிரிக்னாட் ரீஜென்ட், சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜென்ட். இவ்வளோ தான் ரியாக்ஷன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபார்வர்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.